கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 62 வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒருவேளை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம அற்பமாக எண்ணப்பட்டு தள்ளப்பட்டு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கருத்தில் ராஜ்யமுடியுமாயிருப்பாய் என்று சொல்லி. ஆம், இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலும் தேவனுடைய கருத்திலும் இருக்கிறபடியால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ்யமுடியுமாக இந்த உலகத்தில் இந்த ராஜ்யத்திலையும் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. God bless you. God bless you. God bless you. Amen.